இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டிசம்பர் முதல் வாரம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ 300 ஃப்ளைட் கேன்சல். இது முதல் நாள் 300, 600, 600, 3ஆம் நாள் 1200 எடுத்து. இது வந்தவொடனே என்ன ஆச்சுனாக்கா, என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு பார்த்தோம்னா, தி என்டையர் கண்ட்ரி கேம் டு ஸ்டாண்ட்ஸ். கொலாப்ஸ்டு. எந்த இடத்துல சார் கோட்டை விட்டாங்க இண்டிகோ? இந்த ஹெட் ஆஃபீஸ் லெவலில், போர்டு லெவலில் அப்ரூவ் பண்ண ஷெட்யூல், அதாவது அந்த 1/11 வரக்கூடிய அந்த புது ரெகுலேஷனை கம்ப்ளை பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க. கம்ப்ளை பண்ணாமல் போட்டது மட்டும் இல்லாமல், டூரிசம் பீக் சீசன் சொன்னேன்ல, அந்த டூரிசம் பீக் சீசனில் நார்மலாகவே எல்லா ஏர்லைனுமே நார்மலாக ஒரு சமயத்தில் நம்ம ஒரு 200 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணோம். அந்த சீசனில் 230, 240 ஃப்ளைட் வரைக்கும் போவோம். இவன் ஒரு நாளைக்கு 2300 ஃப்ளைட் வரைக்கும் போயிருக்கான். கயரே இல்லாமல் காத்தாடி விட்ட கதை அது. நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, அவன் டெய்லி பாவம் ஃப்ளை பண்ணுறான். 6 நாளைக்கு ஃப்ளை பண்ணதுக்கு 7ஆவது நாள் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது பாவம் நைட் ஷிஃப்ட் பர்மனெண்ட்டாக பண்ணுறாங்களே ஐடி குரூப், அதே தான் சேம் திங். ஓகே. அண்ட் ஆல்சோ பைலட்ஸ்க்கு இது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட மெயின் டென்ஷன் என்னென்னா இயர்லி மெடிக்கல். நம்மள மாதிரிலாம் ஓப்பனாக எது வேணால் சாப்பிட முடியாது, அப்படி ஜாலியாக சாப்பிட முடியாது, ஹேவ் அ ட்ரிங்க் ஹியர் அண்ட் தேர், அது எப்பயுமே இருக்க தான் இருக்கும். ஆனால் 11 hours பிஃபோர் ஒரு ஃப்ளைட்டு ட்ரிங்க் பண்ண முடியாது. ஆமாம். பிரெத்லைசரில் மாட்டினான்னா ஹி லூசஸ் இஸ் லைசன்ஸ். ஒரு சின்ன வயலேஷன் பண்ணி ஒரு 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய பைலட்டை 24 மணி நேரத்தில் கூட்டின்னு அவங்க ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணி, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்ன சொல்லுவாங்கன்னா, பைலட்ஸ் ஹேட் மென்டல் ஃபெட்டீக். எஸ், அயற்சி, அதான் கரெக்ட் வேர்டு. அது இதே பைலட் மெட்ராஸ் மதுரை, மெட்ராஸ் பாம்பே, மெட்ராஸ் போயிட்டு வர அதே பைலட் திடீர்னு சிங்கப்பூர் போக வேண்டியிருக்கும். அந்த டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் சிங்கப்பூர் இருக்கும். சென்னை டு துபாய் போக வேண்டியிருக்கும். எல்லா செக்டருக்கும் அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகே. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அந்த ஃபிசிக்கலுக்கு தான் தே ஆர் டென்ஸ்ட் அப் பிகாஸ் ஆஃப் தி மெடிக்கல். 900 crores ஒரு ஏர்க்ராஃப்ட் கொண்டு போகிறாங்க. அது பின்னாடி இருக்கிற 168 பேசஞ்சரில் ஒரு லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொழிலதிபர் இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியோட டைரக்டர் இருக்கலாம், கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்கலாம், அது என்ன மாதிரி ஒரு சாமானியன்னு இருக்கலாம். அதில் அவங்க எல்லாத்துக்கும், அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்கள நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கும் அந்த கேப்டன் பொறுப்பு. எஸ். அதனால தான் யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் காம். இண்டிகோ மாதிரியான நிறுவனங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு லாபமாகவே வருது. அதில் ஒரு 15% தான் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட்கள் எடுக்க போகிறாங்க, பைலட்ஸை ரெக்யூர் பண்ண போகிறாங்க. அதான் அவ்வளோ லாபம் வருதுல, ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ரெக்யூர்மெண்ட்டில் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க? தொழில் பண்ணுறது நான், இன்வெஸ்ட் பண்ணுறது நான், லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு, இவனுக்கு நம்மளை ரெகுலேட் பண்ணுறான். இந்த இண்டிகோ பிரச்சனை எப்போ சரி நார்மலுக்கு வர வாய்ப்பு இருக்குது? எழுதி வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கி அவங்க வருவாங்க. ஐயா, நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, எனக்கு இன்னொரு 3 மாதம் கொடுங்க. டைம் வாங்கி காலத்தை ஓட்டலாங்கிற மைண்ட் செட்டுக்கு இண்டிகோ வந்துட்டாங்க. இண்டிகோவை ஆம்டிஸ் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் IRTC மூலமாக ஸ்பெஷல் டைம் விடுறாங்க. 72 hours டைம் கொடுக்குறேன், இருக்கிற குரூக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட்டை கட்டைல் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஏன் இவர்களுக்கு அந்த திராணி இல்லை? ஏன் இல்லை? அதாவது இந்திய அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துறாங்களா சார் இண்டிகோ இந்த இஷ்யூ? த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஏர் இந்தியா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் திருமிகு மோகன் அவர்கள். வணக்கம் மோகன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, என்னுடைய வயசு அந்தளவுக்கு நீங்கள் ஏர் இந்தியாவில் சர்வ் பண்ணியிருக்கீங்க. பல்வேறு முக்கியமான பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் ஆரம்பித்து அரசியல் பிரபலங்கள் வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணாத பிரபலங்கள் யாருமே கிடையாது. சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏர்போர்ட் ரிப்போர்ட்டர்ஸே உங்களை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு உங்களை பற்றி பல்வேறு செய்திகள் எனக்கு நல்லாவே தெரியும். சார், குறிப்பாக இண்டிகோ இஷ்யூவை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இண்டிகோ இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இண்டிகோவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் யாருமே ஸ்ட்ரைக் பண்ணல. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டிலே, அதுக்கும் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வச்சு பார்க்கும்போது இண்டிகோ ஒரு வெல்
பிளான்டு ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் ட்ராமாவை பண்ணியிருக்காங்களோங்கிற ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து போராட்டம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இண்டிகோ வந்து இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க? உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார்? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனுடைய ஒரு நேயர்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிற மாதிரி, ஒரு ஏர்லைனோட கோர் ஆக்டிவிட்டி எடுத்துப்போம். பைலட்ஸ், கேபின் க்ரூ, என்ஜினியர்ஸ், கிரவுண்ட் ஸ்டாஃப், சப்போர்ட் ஸ்டாஃப், அதாவது இந்த ஹோட்டலியர்ஸ் இருக்காங்க, இந்த ஸ்டெப் லேட்டர்லாம் போடுறாங்க, இந்த கிரவுண்ட் சப்போர்ட், யாருமே ஸ்ட்ரைக்கில் இல்லை, யாருமே ஒர்க் டு ரோல் பண்ணல, யாருமே எதுவும் பண்ணல. ஆனால் ஏர்லைன் ஓடலை. எஸ், இதுதானே உங்கள் கேள்வி. ஆமாம். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேக்ரவுண்டு சொல்கிறேன். அந்த கேள்வியுடைய ஆன்சர் அதுலேருந்து டெரைவ் ஆகும். ஏர்லைன்கிறது வந்து அதாவது எனி கண்ட்ரி அந்த ஏர்லைன் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து ரெஜிமெண்டட், அதாவது ரூல் பிரகாரம் தான் நீங்கள் பண்ண முடியும். அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியுடைய ஸ்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இதாக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனில் இந்த டிசிப்ளின்லாம் ஏவியேஷன் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். லைசன்ஸ்டு பீப்புள் ஆர் லைசன்ஸ் கம்பெனி மட்டும்தான் ஏர்லைன் ஆப்ரேஷன் நடத்த முடியும். நீங்கள் உடனே கேட்கலாம், ரஜினிகாந்த் சார் போகிறாரு, விஜய் போகிறாரு, அதெல்லாம் வந்து நான் ஷெட்யூல்டு ஆப்ரேஷன். ஓகே. இப்போது ஒரு பஸ் ஓட்டுறதுக்கும் உங்களோட பர்சனல் காரில் நீங்கள் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? பஸ்ஸுனா நான் லைசன்ஸ் வாங்கணும், பர்மிட் வாங்கணும், இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு வாரத்துக்கு 3 நாள் போவேன். அதில் கார் நீங்கள் எப்போ வேணால் எடுத்துன்னு போகலாம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ இந்தியாவில் மேஜராக இருக்கக்கூடியது இண்டிகோ, ஏர் இண்டியா, ஆகாசா, ஸ்பைஸ் ஜெட். இவங்க வந்து ஷெட்யூல்டு ஆப்ரேஷனில் பெரிய ஆளுங்க. அதுக்கப்புறம் அலையன்ஸ் ஏர்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே ஒரு இருக்குது. அவங்க வந்து ரீஜனல் ஏர்லைன்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்காங்க, அப்புறம் அகாத்தி போகிறாங்கன்னு. சின்ன சின்ன ஏர்லைனாக இருக்குது, பட் நாட் சிக்னிஃபிகண்ட். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பாராமவுண்ட்டு, ட்ரூ ஜெட் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுது. இப்போ இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஆமாம். இவங்க வந்து 1 2 3 4 ஆமாம் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் 4 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பைலட்ஸுடைய டியூட்டி டைம், ஓகே, கேபின் க்ரூடைய டியூட்டி டைம், யாரெல்லாம் அந்த ஏர்க்ராஃப்டை சர்டிஃபை பண்ணலாம், அதாவது என்ஜினியர்ஸ்க்கு அவன் குவாலிஃபைடாக, மேனுஃபேக்சரர் ஸ்டிப்புலேட்டர், மேனுஃபேக்சரர் என்ன மேனுவல் சொல்கிறான், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எக்ஸ்டென்சிவாக பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதனுடைய டிசிப்ளின் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது தான் டிஜிசிஏ. இப்போ நீங்கள் வந்து எனக்கு பிளேன் ஓட்ட தெரியும், நான் உடனே போய் பாருன்னு ஓட்ட முடியாது. அது 320 நீங்கள் 320 எந்த ஊரில் ஓட்டினீங்க அப்படின்னா சிங்கப்பூர், அதனுடைய லைசன்ஸை காமிங்க. கடைசியாக இப்போ ஓட்டினீங்க, கடைசியாக இப்போ மெடிக்கல் பண்ணிங்க. அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் போய் ஆகணும். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற போது டிஜிசியாக இருக்கா. இந்த டிஜிசி என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா ப்ராக்டிஸையும் பார்த்துட்டே வருவாங்க. அங்கே நடக்கிறது, அந்த கண்ட்ரியில் நடக்கிறது, ஏன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியா வந்து 1949 நினைக்கிறேன், 49-50 அந்த பீரியடில் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், சிவில் ஏவியேஷனோட கவர்மெண்ட்டுடைய பார்ட்ஸ் இதில் இந்தியா இஸ் ஆல்சோ எ பார்ட்டி. இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நேச்சுரலி நம்ம தான் அதுக்கு வி பிகம் த லீடர். ஸோ முதல்ல ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வராங்க. அந்த டாக்குமெண்ட் பேர் எஃப்டிடிஎல், ஃப்ளைட் அண்ட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன். ஓகே. இந்த ஃப்ளைட் டைம் லிமிட்டேஷனா என்ன, டியூட்டி டைம் லிமிட்டேஷன் என்ன, அதாவது நீங்கள் ஆக்சுவலாக ஏரோப்ளைனை நீங்கள் ஃப்ளைட் பண்ணுறது வந்து ஃப்ளைட் டைம் லிமிட்டேஷன். டியூட்டி டைம்னா அதுக்கு 1/2 hour முன்னாடி வரணும், அந்த பிரெத்லைசர் டெஸ்ட்லாம் போகணும், அதுக்கெல்லாம் சேர்த்து. அதே மாதிரி ஃப்ளைட் முடிஞ்ச உடனே ஒரு டீப்ரீஃபிங் இருக்கும். இதுதான் டியூட்டி டைம். அதுக்கெல்லாம் டொமஸ்டிக்கு என்ன, இன்டர்நேஷ்னலுக்கு என்ன, அல்ட்ரா லாங்னு இருக்குது. இப்போ நீங்கள் 11 மணி நேரம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸை எடுத்துக்காதீங்க. அது நிறைய சேனலில் அது பேர் சொல்கிறாங்க 11 மணி நேரம். அது இல்லை, 11 மணி நேரங்கிறது டொமஸ்டிக்கு. இந்த அல்ட்ரா லாங் இருக்கு இல்லையா, டெல்லி டு சிகாகோ போகிறனாலே 14 hours 45 minutes. ஆமாம். ஸோ மிட் இயரில் நடுப்புற எங்கே இறங்க முடியுமா? ஸோ அது அல்ட்ரா லாங்க்கு தனியாக இருக்குது, அதனுடைய இது ரெஸ்ட் பீரியட். இந்த டாக்குமெண்ட்டை அப்டேட்டட் பண்ணி பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்ன இருக்குனாக்கா, இந்த ஹிஸ்டாரிக்கல் நீங்கள் கேட்ட அந்த இதுக்கு வரேன், அதாவது வேறு எதாவது நடந்திருக்காங்க. ஒரு சம்வேர் இன் 2023 எண்டில் ஒரு டிராஃப்ட் ஹஸ் பின் சர்க்குலேட்டட் டு ஆல் தி ஏர்லைன்ஸ். ஓகே. நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ட்ராயில் நாங்கள் வந்து யூடியூப் கம்பெனிஸ் எல்லாம் நாங்கள் ஒரு ரெகுலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பிகாஸ் யூஆர் ஒன் ஆஃப் த பிக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். உங்களுக்கும் அது காப்பி வரும், நீங்கள் ரெஜிஸ்டர்டு கம்பெனி நீங்கள். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று அதை வாங்கி பார்ப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதாக இருக்கக்கூடாது, வல்கராக இருக்கக்கூடாது, அது இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோமே, அதெல்லாம் விட்டுருவீங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்போது தான் ஒரு தடவை 2 தடவையாக உங்களுக்கு புரிஞ்சதை கேட்டுப்பீங்க, அவங்க லீகல் அட்வைஸர்கிட்ட கேட்பீங்க.
இந்த மாதிரி எல்லாம் இது ஏர் இண்டியாலாம் கொட்டப்பட்ட ஏர்லைன். ஆனால் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஓகே. எங்கள் குரூப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் 2015 அப்புறமே தேர் ஆர் நோபடி டு லுக் இன் டு த லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஆனால் எல்லாரும் பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா 1/11/2025 முதல் இது வரும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டான். எப்போ? ஜனவரி 24 2024. நம்ம எல்லா மீடியாலையும் சொல்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் வந்து அப்படியே ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிட்டு அதை வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்க மானிட்டரே பண்ணல, ஓவர் சைட் பண்ணாங்க, அது தே ஆர் நாட் டன் இட். அது தப்பு. டியூஸ்டே அன்றைக்கி தான் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ராம்மோகன் நாயுடு ரொம்ப கிளியராக சொல்கிறார். 1/4/2025 all airlines have given it in writing that they are ready, that they have understood. ஒரு one or two minor clarifications கேட்டாங்க, which has been given. 1/7/25 ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லா ஏர்லைனும் கொடுத்துட்டாங்க, இண்டிகோவும் சேர்த்து. ஓகே. இதில் என்ன என்ன சார் பிரச்சனை இது அப்படின்னாக்கா, அது பிரச்சனை உங்களுக்கு எப்படி வருதுன்னாக்கா, அந்த டியூட்டி டைம் லிமிட்டேஷன்லாம் சொன்னா இல்லையா, அதில் வந்து நைட் டைம் ஃப்ளையிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எவ்வளோ ரெஸ்ட் பீரியடு கொடுக்கணும், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 மாதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 12 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஹவருக்கு மேலே நீங்கள் ஃப்ளை பண்ண முடியாது. ஓகே. அது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த 1000னாக்கா 12 வகுத்து 80 மணி நேரம், 82 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு அடுத்த 2.5 மணி நேரம் தானே சார் ஃப்ளைட்டுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது அப்படி இல்லை. எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 6 நாள் தான் நீங்கள் ஃப்ளை பண்ணணும், 7வது நாள் உங்களுக்கு ரெஸ்ட் பீரியட் கொடுக்கணும். இது வந்து அது இருந்தது. இவன் இந்த 24 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரும்போது என்ன பண்ணான்னா, அந்த 2 நாள் ஒரு நாளை 2 நாள் ஆக்கினாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, சில ஏர்லைன் கம்பெனியில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஒர்க்குக்காக நீங்கள் ஒரு நாள் கேஷுவல் லீவ் எடுத்திருப்பீங்க. ஆமாம். அந்த கேஷுவல் லீவ் வந்து 2 நாள் நீங்கள் ஃப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களோட கேஷுவல் லீவ் டே 3ல் வரும். 4, 5, 6 தானே நீங்கள் ஃப்ளை பண்ணணும். அப்புறம் 7th டே அகைன் ஒரு நார்மல் வீக்லி ஆஃப் வந்துடும். ஆமாம். இவங்க அதை என்ன பண்ணாங்கனாக்கா, இவங்களை ஷார்ட்டேஜை கட் பண்ணுறதுக்காக தாமரை கேப்டன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த டே 3 இருக்குல்ல, அது வீக்லி ஆஃப் எடுத்துட்டுருங்க. ஓகே. இது வந்து இட் இஸ் எம்பாரசிங் யூ, இட் இஸ் கார்னரிங் யூ. எஸ். இது ஏதாவது ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன், ஒரு மழைனால டிஸ்லொகேஷன் ஆச்சு, தமிழ்நாட்டில் ஃப்ளட்ஸ் இருந்தது, ரெயின்ஸ் இருந்ததுனாக்கா எவ்ரிபடி வில் சே ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து அஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீன் ரூலே பண்ண ஆரம்பித்தாங்க. அது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ரூல் இஷ்யூ பண்ணிட்டேன். அந்தந்த கேஷுவல் லீவை வந்து வீக்லி ஆஃபை காமிக்கிறதுலாம் நாட் அலவுடு. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ உடனே இவங்க இதாச்சு. இந்த ஒரு நாளை வீக்லி ஆஃப் 2 நாளை கொண்டாந்தாங்க. அது 24 ஹவர்ஸ்ங்கிறத 48 ஹவர்ஸ் ஆக்கினாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7 நாளைக்கு 1 நாளுங்கிறது எப்படி, 6 நாளைக்கு 2 நாளுங்கிறது எப்படி. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் அரௌண்ட் 15% யூ ரிக்வயர் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த். எஸ். ஒரு 15% ஆஃப் யுவர் க்ரூ அவைலபிலிட்டி ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் ஆச்சு. ஸோ இது வந்து அப்படி ஒரு பக்கம் ஆச்சுங்க. எல்லா ஏர்லைன் கொடுத்தாச்சு. ஏர் இண்டியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர் இண்டியாலாம் போன அந்த மார்ச் மாதம் இருக்குல்ல, 28 மார்ச் தான் இப்போ சம்மர் ஷெட்யூல் ஆரம்பிப்பான். அந்த சம்மர் ஷெட்யூல் வந்து வின்டர் ஷெட்யூல் ஓவர்லேப் பண்ணும். ஓகே. அதாவது அக்டோபரில் நம்மளுக்கு இந்த நவராத்திரி அது இதெல்லாம் வரும், அந்த ஹாலிடே பீரியடு அப்படியே மான்சூன் பீரியடில் வரும். டூரிஸ்ட் சீசன் இப்போ தான் மேக்ஸிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 31 டூரிஸ்ட் சீசன் ஓவர். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நாய் மாதிரி வேர்க்கும், கொளுத்தும் நம்மளுக்கெல்லாம். இப்போல்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ப்ளசண்ட்டாக இருக்குது, எல்லா டூரிஸ்ட்டும் வருவாங்க. இந்த டூரிஸ்ட் சீசன் தான் எல்லா ஏர்லைனுமே பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ டெல்லியில் ஃபாக் வந்துடும், கல்கட்டாவில் போர் விசிபிலிட்டி வரும், மெட்ராஸ்லேயே பொங்கல் இன்றைக்கி வராத போகி பொங்கலுக்கு நம்ம கொளுத்தி விட்டு போர் விசிபிலிட்டி தான். போர் விசிபிலிட்டி. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கரெக்டாக ரொம்ப டைட்டாக பார்ப்பாங்க. இதெல்லாம் நடந்தது. திடீர்னு பார்த்தானா நவம்பரில் கரெக்டாக தான் மைக்ரேட் ஆச்சு. ஓகே. டிசம்பர் முதல் வாரம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ 300 ஃப்ளைட் கேன்சல். எஸ். அந்த கேன்சல்னு சொன்னது யார்? ஃப்ரண்ட் லைன் ரோஸ்டர் பீப்புள்னு பேர். எஸ். இந்த க்ரூக்கு அந்த பைலட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் நாளைக்கு வந்து பாம்பே போய்ட்டு, அங்கே இந்த பாம்பேல கல்கட்டா போய்ட்டு, கல்கட்டாவில் பாம்பே வந்துட்டு அந்த ரூட்டில் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. இது வந்து முதல் நாள் 300, 600, 600, 3ஆம் நாள் 1700 ஆயிடுது. இது ரோல் பேக் தான் வந்துட்டே இருக்கும். இது வந்தவொடனே என்ன ஆச்சுனாக்கா, என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு பார்த்தோம்னா, தி என்டையர் கண்ட்ரி கேம் டு எ ஸ்டாண்ட். கொலாப்ஸ்டு. நேஷனல் டிசாஸ்டர் அது. இதில் எல்லா மீடியாவும் கவர் பண்ணாத ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கரெக்ட் டிக்கெட், டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இருந்தால் தான்
இப்போ புறப்பட வேண்டிய ஃப்ளைட்டுக்கு ஆர் இன்றைக்கி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இருக்க வேண்டிய ஃப்ளைட்டுக்கு நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு டெர்மினல்குள்ளே விடுவான். ஆமாம். சப்போஸ் சாயங்காலம் ஃப்ளைட்டுக்கு இப்போ வந்தீங்கன்னா சார் மாப் கேஜியே பாஸ் குர்சி அதாவது உள்ளே உட்காரத்துக்கு இடம் இல்லை, நீ வெளியே உட்காந்துக்கோன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு 2 மணி வாக்கில் எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணணும். இதுதான் இப்போ ஃப்ளைட்டே ஆப்ரேட் பண்ணலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். மெட்ராஸ் டெர்மினல் 1ன்னு எடுத்துக்கங்க. டெர்மினல் 1 தான் இண்டிகோ டெர்மினல். உள்ளே விடலையே, யாரையுமே விடலை. அந்த போர்டில் என்ன போட்டான், கேன்சல் 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 கேன்சல்னு போட்ட உடனே போலீஸ்காரங்க என்ன ரெகுலேஷன், இன்றைக்கி ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணால் இவரை உள்ளே விடு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயா நான் வந்து இந்த ஊருக்காரனே இல்லை, நான் டெல்லியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தேன், அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டேன் காலையில், எனக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு ஃப்ளைட்டு, மணி இப்போ 11 ஆகிடுது. பாஸ் ஃப்ளைட் இல்லை, நீ ஏர்லைன் கவுண்டருக்கு போய் கேளு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, நைதர் இன் ராமேஸ்வரம் நார் இன் டெல்லி, மோஸ்ட் அன்க்ளோஸ், அதுலேயும் ஏர்போர்ட்டு, அதில் எங்கே இருக்குன்னே தெரியாது, வித் ஃபேமிலி நிற்கிறீங்க, டக்டு இன் ஏர்போர்ட். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கீங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ சென்னையில் வந்து தாமரை தெரிஞ்சவொடனே ஐயோ நான் இந்த மாதிரி மாட்டேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் கார் எடுத்துன்னு வரேன், நான் எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனை பேர் நண்பர்கள் இருப்பாங்க? 90% ரோட்டில் இருந்தாங்க த்ரூ அவுட் இந்தியா. இப்போ யோசிச்சு பாருங்கள், முதல் சென்டென்ஸ் நம்ம சொல்லிட்டோம், யாருமே ஸ்ட்ரைக்கில் இல்லை. எந்த ஏர்லைனோட ஆப்ரேஷனோட டைரக்டாக இருக்கணும், இன்க்ளூடிங் ஏடிசி, வெதர் நல்லா இருக்குது, வெதர் எந்த ஊர்லேயுமே பிரச்சனைகள் இல்லை, மழை பெய்யல, ஃப்ளட்டு கிடையாது, புயல் கிடையாது, எல்லா இடத்துலையும் கிளியராக இருக்குது. ஏர்லைன் இந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்கலாம் கரெக்டாக சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். ஓகே சார் உங்களுக்கு இந்த ஃப்ளைட் நீங்கள் உங்களுக்கு 2 நாள் ரெஸ்ட்டு சார், நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன தேதி 11னா உங்களுக்கு 13ஆம் தேதி தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு, யூ ஆர் கோயிங் டு சிங்கப்பூர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி விட்டான். ஸோ நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்க. இந்த மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த ஃப்ளைட். அப்போது ஃப்ரண்ட் லைன் ஆளுக்கு தெரிஞ்சிருக்கிறது, மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஓகே, இது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் தோணுங்க சார்? அப்படின்னா இது வெல் பிளான்டு ஆர்கஸ்ட்ரேட்டட் ட்ராமா. ஐ எம் இன்க்ளைன் டு பிலீவ் தட். எனக்கு அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, எப்படின்னாக்க ஒரு ஏர்லைன் ஷெடியூலுங்கிறது வந்து அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற வந்து டிராஃபிக் ஸ்டாஃப்லாம் போடுறது இல்லைங்க, அது ஒரு டாக்குமெண்ட். அது ஓகே, அதாவது இப்போ இதுலேருந்து 28 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த ஷெடியூல், அதுலேருந்து மார்ச் மாதம் 27 வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஷெடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு என்னென்ன ரூட்டிங், அது எவ்வளோ அவர் ஃப்ளை பண்ணும், அதுக்கு ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு வந்து நம்மளுடைய காஸ்ட்டு, நம்மளுடைய ரெக்கவரி எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னென்னலாம் ஃபேமஸ் ரூட்டிங் பண்ண போகிறோம், இதெல்லாம் டாக்குமெண்ட் டன் பை த போர்டு லெவல். ஓகே, இது டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், டைரக்டர் கமர்ஷியல், எல்லா டைரக்டர்ஸும் உட்காருவாங்க. இதை டாக்குமெண்ட்டை பண்ணி தான் ஃப்ரண்ட் லைனில் கொடுக்குறீங்க. ஓகே, அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறத அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் டெப்டி ஜெனரல் மேனேஜர் இன் சார்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஏர்போர்ட். இந்த இடத்துல வருதுன்னு இப்போது எங்கே கொலாப்ஸ் ஆச்சு? அப்போ அதான் தெரியல. எங்கே கொலாப்ஸ் ஆச்சுன்னா மேலே கொலாப்ஸ் ஆகிடுது. ஓகே, டாப் லெவலில் இட் கொலாப்ஸ். ஸோ அவங்க ஸ்கெட்யூல்லாம் போட்டாங்க, ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற பிளானுக்கு அவங்க வந்துட்டாங்க. இல்லை அது எப்படின்னாக்க ஷெட்யூல் போட்டவன் இந்த 1/11 வரதை அதை பார்க்காம போட்டிருக்காங்க. ஓகே, கீழே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சுடுது, அவன் கையில் டாக்குமெண்ட் இருக்குது, இது கிடையாது, இது கேப்டன் மோகனா, ஓகே சார் 11ஆம் தேதிக்கு நீங்கள் உங்களோட இந்த வாரத்தோட 4 நாள் முடிவு, 2 நாள் வீக்லி சார், 13ஆம் தேதி நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன ஆச்சுன்னா மேலே இருக்கிறவன் என்ன சொல்கிறதுனா இதே இல்லாமல் பிளானே இல்லாமல் ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பேசஞ்சர்ஸ் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கீழே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அவன் பார்க்குறான், கேப்டன் மோகன் இப்படி பண்ணலாம், கேப்டன் தாமரை இப்படி பண்ணலாம், இதெல்லாம் அவன் போட்டு முடிச்சுட்டான். அவன் இந்த ஃப்ளைட்டு கேன்சல், அந்த ஃப்ளைட் கேன்சல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஓகே, என்னென்னடா கேன்சல்னு யாராவது கேட்டிருக்கணும்ல மேல் லெவலேருந்து. சார் எந்த இடத்துல சார் கோட்டை விட்டாங்க இண்டிகோ? இந்த கம்யூனிகேஷன் கேப் தான். இந்த ஹெட் ஆஃபீஸ் லெவலில் போர்டு லெவலில் அப்ரூவ் பண்ண ஷெட்யூல் இஸ் நாட், அதாவது அந்த 1/11 வரக்கூடிய அந்த புது ரெகுலேஷனை கம்ப்ளை பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, கம்ப்ளை பண்ணால் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் ஷெட்யூல் நான் பீக் சீசன் சொன்னேன், டூரிசம் பீக் சீசன் சொன்னேன். அந்த டூரிசம் பீக் சீசனில் நார்மலாகவே எல்லா ஏர்லைனுமே நார்மலாக ஒரு சமயத்தில் வந்து நம்ம ஒரு 200 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணோம். அந்த சீசனில் 230 240 ஃப்ளைட் வரைக்கும் போவோம். இவன் ஒரு நாளைக்கு 2000 ஃப்ளைட் போகிறவன், இண்டிகோ 2300 ஃப்ளைட் வரைக்கும் போயிருக்கான். சரி, க்ரூவே இல்லாமல், அதாவது இது சொல்லுவாங்கல்ல கயரே இல்லாமல் காத்தாடி விட்ட கதை அது. ஓகே, இதில் என்ன ஆச்சுனாக்க பணம் பாட்டி உள்ளே வந்துடுச்சு, இல்லை
என்ன ஏதுன்னு யாருமே கவனிக்கல இன்க்ளூடிங் மினிஸ்ட்ரி. ஓகே. நான் மினிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ சொன்னேன்னா, ரெண்டாவது வந்து மினிஸ்ட்ரி தான் சொல்லுவேன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? மானிட்டர் பண்ணணும். என்ன ஆச்சு இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏர்லைன், ஏன் கிரவுண்ட் ஆச்சு, ஓகே டெக்னிக்கலாக ஓகே, எப்போ அது ரெடி ஆச்சு, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா, ஆக்சிடென்டல்லையே இல்லை, இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் டெய்லி மானிட்டர் பண்ணோம். இப்போ கவர்மெண்ட்டில் நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் எப்படி ஆகிடுதுன்னா, இதெல்லாம் ஒரு லெவல் ஆஃப் ஜாயின்ட் செக்ரட்டரி பார்க்க வேண்டிய வேலைகள் இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ரெலிகேட் ஆகி ஒரு எல்டிசி அதை பண்ணிட்டுருப்பான். अच्छा वो एलडीसी मीन इंडिगो से ऑन टाइम परफॉर्मेंस आ गया, वो फाइल करो यार, दैट्स ऑल. அந்த இமெயில் வந்தது அப்படியே இண்டிகோன்னு ஒரு ஃபோல்டர் எடுத்து போட்டுருவோம், அவ்வளோதான். அதை யாரும் திறந்து கூட பார்க்குறதில்ல. இது வந்த உடனே மீடியாவில் வெடிக்கிறது, எல்லாரும் திருப்பி கேட்குறாங்க. பப்ளிக் பிரிண்ட் மீடியாவிலேருந்து, எலக்ட்ரானிக் மீடியாவிலேருந்து, யூடியூப்லேருந்து எல்லா மீடியா கத்தின உடனே தான் பீப்புள் ஸ்டார்டட் கேட்டிங்க. இதில் வந்து இது நான் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் வந்து ஏர் இண்டியாவில் இருந்தபோது ஐ ஹேண்டில் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், வருஷம் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். மேஜர் வாஸ் பைலட்ஸ் அஜிடேஷன் 1992 பைலட்ஸ் அஜிடேஷன் போது த தென் சேர்மன் வாஸ் எல் வாசுதேவ், நம்ம ஊருக்காரர் தான். ஹீ அட்ரஸ் எ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டே. இன்றைக்கி யாராவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணாங்களா? இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக அந்த சினிமாக்காரங்கள்லாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுறாங்கல்ல, எல்லாருக்கும் வணக்கம், இந்த மாதிரி ஆச்சுன்னு. அது ஏன்? டேமேஜ் கண்ட்ரோல் இல்லை, யூ ஆர் அஃப்ரேட் ஆஃப் மீட்டிங் த ப்ரெஸ். எஸ். இப்போ நாளைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா காரணம், ரிப்பப்ளிக் டிவி காரணம், டைம்ஸ் நோ, ஏன்னா ஆதன் டெலிவிஷன்லேருந்து இப்போ மெட்ராஸ் நடக்குதுன்னா நீங்களே போய் கேள்வி கேட்பீங்க. சார் அதெல்லாம் எங்கேயும் சார் தப்பு நடந்தது, அதெல்லாம் விடுங்க சார், எங்கே தப்பு நடந்தது ஐடென்டிஃபை பண்ணிங்களா உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே, யாருடைய பொறுப்பு அதுன்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்கள்ல. நான் அதை அவாய்ட் பண்ணேன் சார். ஓகே சார். சார் குறிப்பாக இதுக்கு பயணிகளுடைய நலனை தாண்டியும் பைலட்ஸ் அவங்களுடைய நலன், அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் ஃப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 days ரெஸ்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அவங்க கேட்கல டிஜிசியே சொல்கிறான். ஓகே. டிஜிசியை குளோபலாக பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிறது கொஞ்சம் நான் இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ டெல்லியிலேருந்து லண்டன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், 10 hours ஃப்ளைட் ஆர் 11 hours ஃப்ளைட்டு, அவருக்கு அந்த 11 hours இருக்குது. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே மெட்ராஸ் ட்ரிச்சி ட்ரிவாண்ட்ரம் கொச்சின் கோவா டெல்லி, இது 6 லேண்டிங். ஆமாம். இது ஒருத்தர் பண்ணுவார். அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பாருங்கள். மெட்ராஸ் ட்ரிச்சி இங்கேருந்து ஏறினீங்களா 40 நிமிஷம் அங்கே லேண்ட் பண்ணோம். ஆமாம். 7 minutes டேக் ஆஃப்னாங்க. அதுக்குள்ளே அந்த ஏர் டிராஃபிக்லேங்கிறது நீங்கள் வெளில போய் யூ கிராஸ் ஐ கேன் சே ஹாஃப் ஆஃப் விழுப்புரம் அந்த இடம் நீங்கள் ஓவர் த ஃப்ளைங் போய் நீங்கள் யூ கோ இன் டு த சி அண்ட் கம் பேக்னாலே உங்களுக்கு 45 minutes ஓவர். ட்ரிச்சி மதுரை நம்ம ரோட்லேயே 2 மணி நேரத்தில் போயிடும். ஃப்ளைட்டில் 7 to 8 minutes ஃப்ளைங். ஒவ்வொரு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் த பைலட். எஸ். இட் கேன் பி ஃபார் வெரி மெனி ரீசன்ஸ். ஒன்று ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலாக இருக்கலாம், கிராஸ் விண்ட்ஸ் இருக்கலாம், ஸோ மெனி இஷ்யூஸ் ஆர் தேர். அதுக்காக இந்த ரெஸ்ட் பீரியட் இஸ் கிவன் பை டிஜிசிஏ ஸ்பெசிஃபிக். ஓ, ரெஸ்ட் பீரியட் தேவை தானே சார் ஒரு பைலட்ஸுக்கு? அவங்க டிஜிசிஏ சொல்கிற அந்த ரெஸ்ட் பீரியட் தேவை தானே? நீங்கள் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எந்த இதில் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க சொல்லுங்கள்? நான் வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். டெல்லி போயிருக்கீங்க. டெல்லி வந்து மெட்ராஸ் டெல்லி 2 hours 45 நிமிஷம். நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க. இது நான் ஏன்னா நம்மளுடைய ரீடர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து இதை நான் ஐ எம் கோட்டிங் மிஸ்டர் தாமரையோடைய எக்ஸாம்பிள் ஸோ தட் யூ ஆல்சோ அசோசியேட். 2.5 மணி நேரத்தில் முதல்ல போனோன்னா ஒரு 1/2 hour ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். பேப்பர்லாம் எடுத்து படிச்சிருப்பீங்க. இந்த ஏரோஸ்டஸ் என்ன சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கார்டு என்ன கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்கோம். எதாவது சாப்பிட, அது நான் சொல்கிறது ஏர் இண்டியா, அது இப்போ இண்டியாவில் இதெல்லாம் சாப்பாடு கூட கிடையாது. வந்து நீங்கள் உடனே தூங்கியிருப்பீங்க ஃப்ளைட்லேயே. ஃப்ளைட்லேயே நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அது ஒரு ஃப்ளைட் இறங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி மறுபடியும் சீட் பெல்ட்டை போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து என்னப்பா இது வந்துடுச்சு அப்படி எதாவது தெரியுதான்னு பார்த்துட்ருப்பீங்க. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனவுடனே நீங்கள் பண்ணுற முதல் வேலை அரைவல் ஹால் வந்தோன்னா வாஷ்ரூம் போனது தான். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து 800 km/h போகிறது. உங்கள் பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல அப்படியே எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தூக்கம் வரும். அதனால தான் நாங்கள் எல்லா பேசஞ்சர்கிட்டையும் என்ன சொல்லுவோம்னா, ஏரோஸ்டஸ் ஏதோ ஒரு இதுக்காக கொடுக்குற தண்ணி பாட்டில் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அந்த தண்ணி பாட்டில் நீங்கள் குடிச்சுட்டே இருக்கணும். ஓகே. ஒரு 1/2 லிட்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வெதரில் இருக்கா தண்ணி வேண்டிருக்குமான்னு உங்களுக்கு தோணும். இல்லை, நீங்கள் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் when you fly மெட்ராஸ் டெல்லி, அவங்க கொடுத்த அந்த வாட்டர் பாட்டில் வச்சுருந்து முதல் 1/2 hourல ஒரு 1/4 பாட்டில், அடுத்தது 1/4 பாட்டில், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அது வேறு, அது கொடுத்தீங்கனாக்க
யூ வில் நாட் ஃபீல் டயர்ட் அட் ஆல். ஏன் நீங்கள் தூங்கினீங்க ஃப்ளைட்டில் இந்த டயத்தில் நார்மலாக 11 மணிக்கு நீங்கள் தூங்குவீங்களா? பிகாஸ் த பாடி உடைய ரிதம் இஸ் லூசிங். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். உள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டில் எவாப்ரேட் ஆகும் நம்மளுக்கு தெரியாமே. இதை வந்து நம்ம வந்து க்ரூவை விட்டுருங்க, பைலட்ஸ் அண்ட் கேபின் க்ரூ விட்டுருங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை போவோமா இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸு? நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அவன் டெய்லி ஃப்ளை பண்ணுறான். 6 நாளைக்கு ஃப்ளை பண்ணதுக்கு 7ஆவது நாள் வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ரியலாக நீங்கள் ஒரு நைட் ஷோ போயிட்டு வந்தாலே மறுநாளைக்கு ஆஃபீஸில் தூக்கம் அவங்க தள்ளும். அது பாவம் நைட் ஷிஃப்ட் பர்மனெண்ட்டாக பண்ணுறாங்களே ஐடி குரூப், அதே தான் சேம் திங். ஓகே. அண்ட் ஆல்சோ பைலட்ஸ்க்கு வந்து இது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவனோட ஹவுஸ் ஹோல்டு பிரச்சனையை பார்த்துங்க. அது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி டிபார்ட்மெண்ட். லெட் அஸ் நாட் கோ இன்டு தட். அது வந்து ஏன்னா இண்டிவிஜுவலாக மாறும். அவங்களோட மெயின் டென்ஷன் என்னன்னா இயர்லி மெடிக்கல். நம்மள மாதிரிலாம் ஓப்பனாக எது வேணால் சாப்பிட முடியாது, அப்படி ஜாலியாக சாப்பிட முடியாது, ஹேவ் அ ட்ரிங்க் ஹியர் அண்ட் தேர், அது எப்பயுமே இருக்க தான் இருக்கும். ஆனால் 11 hours பிஃபோர் ஒரு ஃப்ளைட்டு ட்ரிங்க் பண்ண முடியாது. பிரெத்லைசரில் மாட்டினான்னா ஹி லூசஸ் இஸ் லைசன்ஸ். ஹெல்த்து சரியாக இல்லைனாக்கா அந்த அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ், ஏஎஃப்எம்சி டெல்லியில் இருக்குது, அப்புறம் பெங்களூரில் ஏவியேஷன் மெடிசன் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வெரி ரிகரஸ் மெடிக்கல். ஏன் அவங்களுக்கு ரிகரஸ் மெடிக்கல் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஃப்ளை பண்ணுறாங்க, பயணிகளை அவங்களை நம்பி போகிறாங்க. 800 கோடி இருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட், நான் சொல்கிறது ஒரு 319-320, அது வந்து ஒரு 900 crores வச்சுக்கோங்க. 900 crores இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் கொண்டு போகிறாங்க. அது பின்னாடி இருக்கிற 168 பேசஞ்சரில் ஒரு லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொழிலதிபர் இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியோட டைரக்டர் இருக்கலாம், கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்கலாம், அது என்ன மாதிரி ஒரு சாமானியனும் இருக்கலாம் அதில். ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஃப்ளை பண்ணுவேனா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களாக இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்கள நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கும் அந்த கேப்டன் பொறுப்பு. எஸ், அதனால தான் யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் காம். சில பேர் சொன்னாங்க கால் யுவர் கேப்டன் ஐ வாண்ட் டு சீன்லாம் என்கிட்ட நிறைய சொன்னார். நான் சொன்னேன் நான் தான் கேப்டன், ஐ ஆம் தி இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேபின், ஐ வில் திஸ் ஒன். இல்லை நான் கேப்டன் பார்க்கணும், அது நீ வந்து ஆஃப்டர் லேண்டிங் நீ பார்க்கலாம். இப்போ யாரும் உள்ளே போக முடியாது. ரெகுலேஷன் இஸ் வெரி கிளியர். பைலட்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ பேசஞ்சருக்கெல்லாம் இந்த ஏரோஸ்டர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களாம் வருதில்ல. அவன் ஒரு ஆர்டியில் ஒரு மெசேஜ் வந்து ப்ளீஸ் சென்ட் த போலீஸ்னு சொன்ன வந்து அப்படியே கொத்த தூக்கின்னு போயிடுவாங்க. கொஸ்டின்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ளையே பண்ண முடியாது அந்த நபரால். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்ன கம்யூனிகேஷன், அதாவது அவுட் ஆஃப் சீக்வன்ஸாக ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் போட்டவங்க லாக் என்ட்ரின்னு பேர். ஓகே. டெக் லாகில் எழுதிடுவாங்க. At so and so time, cabin crew reported so and so passenger misbehaved, informed ATC Chennai. Aircraft arrived at 12:43. Police came in at 12:45. As per cabin crew, the seat number is so and so, passenger name is so and so. இது யோசிச்சு பாருங்கள், இது அவங்க வேலையாது. இதெல்லாம் கூட அவங்க யோசிக்கணும். ஓகே. ஸோ ஜாப் இஸ் ஸோ டென்ஸ்ட் அப். யாரோ ஒரு இதில் கூட பார்த்தேன், முன்னெல்லாம் வந்து பைலட்ஸ்லாம் ஹேண்ட் ஃப்ளைங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்டோ பைலட் இல்லை ஆட்டோ பைலட் போட்ட உடனே அவங்கள வீடியோ கேம் மாதிரி அந்த ஒரு பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தே ஆர் மோர் ஆஃப் கீ ஆப்ரேட்டர்ஸ் தென் தி ஃப்ளைங். அதெல்லாம் ஜோக்குக்காக நாங்களாம் கலடா போனோம். என்னப்பா 4 நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பைலட்ஸ் கிட்டே சொல்லுவேன், என்னப்பா 4 கமாண்ட் ஃப்ளை பண்ணுறீங்க, ஏர்கார்ட் ஃப்ளை பண்ணுது, இது உனக்கு மாதம் 7 லட்ச ரூபா சம்பளமானு நம்ம கேட்போம். ஓகே. ஸோ எவ்ரி ஜாப் ஹேஸ் இட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் ஏர்லைனுடைய ஜாப். இவருக்கு இருக்கா இதே பைலட் நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ராஸ் மதுரை, மெட்ராஸ் பாம்பே, மெட்ராஸ் போயிட்டு வர அதே பைலட் திடீர்னு சிங்கப்பூர் போக வேண்டியிருக்கும். அந்த டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் சிங்கப்பூர் இருக்கும். சென்னை டு துபாய் போக வேண்டியிருக்கும். ஸோ எல்லா செக்டருக்கும் அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகே. எல்லா மைண்ட் செட்டுக்கும் அவங்க தயாராக இருக்கணும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அந்த ஃபிசிக்கலுக்கு தான் தே ஆர் டென்ஸ்ட் அப் பிகாஸ் ஆஃப் தி மெடிக்கல். எஸ். ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு 120/80 அதுன்னா உங்களோட நார்மல் லெவல் வந்து 130, உங்களுக்கு 134 இருக்குன்னா 3 months யூ ஆர் அவுட். ஏன் 3 months அவுட்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மல் மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் 15 days இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. நான் இன்றைக்கி நான் குழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் போய் மெடிக்கலுக்கு இருக்கணும், அது 15 days, அதுக்கப்புறம் ரிவ்யூக்கு போவாங்க. சில பேருக்குலாம் லைசன்ஸே போயிருக்கு. பீப்புள் ஆர் லாஸ்ட் லைசன்ஸ். ஓகே. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 7-8 lakhs சம்பளம் வரீங்கன்னாக்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைலை மீறி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சார், இதெல்லாம் தான் ஏர்லைன் பார்க்க வேண்டியது. ஓகே சார். அதாவது அதில் வந்து பைலட்ஸுடைய நலனும் முக்கியம், அதே போல் வந்து பயணிகள் நலனும் முக்கியம். இண்டிகோ மாதிரியான நிறுவனங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு வந்து லாபமாகவே வருது.
அதில் ஒரு 15% தான் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட்கள் எடுக்க போகிறாங்க, பைலட்ஸை வந்து ரெக்கவர் பண்ண போகிறாங்க. செலவு பண்ணுறதுல ஏன் சார் கஷ்டம்? அதான் அவ்வளோ லாபம் வருதுல ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து ரெக்யூர்மெண்ட்டில் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்கள் சொல்லிட்டீங்களா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு சாமானியான ஒரு ஏர்லைன் யூஸராக நீங்கள் சொல்கிறீங்க. நான் முதலாளியாக நான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான இது வருது, நம்ம தான் 425 ஏர்க்ராஃப்ட் வச்சுட்டு நம்ம தான் 66% மார்க்கெட் ஷேர் வச்சுட்டுருக்கேன். நான் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு நாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், நம்ம முடியாதுன்னு சொல்லி பார்ப்போம், என்ன நடக்குது பார்ப்போம். லிட்ரலாக தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது. இல்லை நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நான் இப்போ சொல்கிறேன், ஏதோ 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரேன், நம்ம தொழில் பண்ணுறது நான், இன்வெஸ்ட் பண்ணுறது நான், லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு, இவன் எதுக்கு நம்மளை ரெகுலேட் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு நீயே ஆர்டர் போடுறேங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிறது தான் நீங்கள் மக்களுக்கு சொல்கிறமே தவிர நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதனுடைய விளைவுகள் தான் இது. பொதுமக்கள்கிட்ட ஒரே ஒரு பேசஞ்சர்ஸ்கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நம்ம பேசினோம் இல்லையா முதல்ல, இண்டிகோ, ஏர் இண்டியா, ஆகாஷா அண்ட் ஸ்பைஸ் ஜெட், அவங்க பாக்கி யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இண்டிகோ கொண்டு ஏன் பிரச்சனை? ஏன்னா அவங்க தான் அதிக ஃப்ளைட்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. நான் அதிகம் ஃப்ளைட் பண்ணுறது இல்லை, நான் அது அப்போ ரொம்ப ஈஸியில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த ரெகுலேஷன் வந்தால் இட் பிகம்ஸ் நம்பர் ஆஃப் க்ரூ அவைலபிலிட்டி கம்மியாகுதுன்னாக்க, ஒரு நாளைக்கு ஏன் 12 ஃப்ளைட் டெல்லிக்கு போடுறீங்க? 6 ஃப்ளைட் போடுங்க, 7 ஃப்ளைட் போடுங்க, என்ன க்ரூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்களேன். இதில் கவர்மெண்ட்டையும் நான் ஓரளவுக்கு ப்ளேம் சொல்கிறேன். கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு க்ரூ இருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் என்னுடைய ஹெட்டேக்கில். அவன் ஷெடியூல் கொடுத்தான்னா 11லேருந்து 12 மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் என்னென்ன ஏர்க்ராஃப்ட் வருது போகிறது, ஓகே இந்த ஏர்க்ராஃப்ட் 11:20 வந்துட்டு 12 மணிக்கு போகிறோன்னா ஓகே இது கிளியர் பண்ணுறேன், இதுதான் என்னோட வேலை. இது வந்து கவர்மெண்ட்டுடைய வெர்ஷன். ரெண்டாவது, என்ன ஒரு நாளைக்கு 300 ஃப்ளைட்டு கேன்சல் ஆகுது, இங்கே வா, உன்னால் நீ தான் எழுதி கொடுத்துருக்க, நான் பண்ணுறோம். மினிஸ்டர் செட் இன் லோக்சபா, எஸ், இந்த மாதிரி கன்சென்ட் அண்டு ரெடினஸ் கன்ஃபார்ம்டுன்னு நீ இருக்கும்போது இவ்வளோ தான் குரூ இருக்கான் என்றால் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டை கட் பண்ணணும். நீ வந்து 2500 ஃப்ளைட் 1400 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண போதும். ஓகே, இதுக்கு 12 ஃப்ளைட்டு மெட்ராஸ் டெல்லி எவ்ரி 1 hour ஒன்றுங்க, கொஞ்சம் ஈவனாக ஸ்பேஸ் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளைட்ஸ் வந்தால் போகிறோன்னு. அப்போ 22 மாதம் நீங்கள் என்ன பண்ணீங்க? கடைசியில் பந்து அங்கெங்கே சுற்றி போய் கடைசியில் இண்டிகோட மடியில் தான் வந்து விழுது. அவங்க திட்டமிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஸ்கெடியூல்லாம் போட்டாங்க. நீ சொல்கிறத சொல்லி நான் கேட்குறத கேட்பேங்கிற மைண்ட் செட்டுக்கு இண்டிகோ வந்துட்டாங்க. நீ போகிற வழியில் நீ போ, நான் போகிற வழியில் இல்லை. இதில் என்ன எங்கே மாட்டித்துன்னா, அவங்களோட ஏர்லைனில் இருக்கிற ஃப்ரண்ட் லைன் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா அவன் தான் க்ரூவுக்கு சொல்லி ஆகணும். நாளைக்கு க்ரூவை வந்து வயலேட் பண்ணான்னாக்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வயலேஷன் பண்ணி ஒரு 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய பைலட்டை 24 மணி நேரத்தில் கூட்டின்னு வந்து அவங்க ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணி பை வாட் ஐ கேன் சே இல்லை, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்ன சொல்லுவாங்கன்னா, பைலட்ஸ் ஹேட் மென்டல் ஃபெட்டீக். எஸ், இப்போ நம்ம டிரைவருக்கெல்லாம் சொல்கிறோம்ல, அப்பா ராத்திரி 10 மணி ஆச்சு, நல்லா தூங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு 6:30க்கு நம்ம போவோம். ஆமாம், 2 மணிக்கெலாம் ராத்திரி வண்டி ஓட்ட வேண்டாம், காலையில் நல்லா தூங்கிட்டு, தட்ஸ் கால்ட் ஃபெட்டீக். சோர்வு, அயற்சி. உங்களோட எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது, அயற்சி அதான் கரெக்ட் வேர்டு அதுக்கு. இல்லை சார், ஒன்றும் சார், நம்ம ரிஃப்ளெக்ஸே கம்மியாகிடும். ஒன்றும் சார், நான் உழவன் எக்ஸ்பிரஸில் தஞ்சாவூர் போயிட்டு சென்னை நைட்டு 9:50 தஞ்சாவூரில் ட்ரெயின், காலையில் 4:50 ட்ரெயின் எக்மோர் வந்துடுது. அந்த ஹோல் டேவே நம்மளால வந்து ட்ரெயினில் தான் வந்துட்டோம், ஹோல் டேவே நம்மளால ப்ரொடக்டிவாக நம்மளால ஒர்க் பண்ண முடியல. ஈவன் ட்ரெயின் நெக்ஸ்ட் டே தள்ளும். எஸ், நிச்சயமா தள்ளும். நீங்க பேசஞ்சரா வரீங்க, அந்த வண்டியை நீங்க ஓட்டுனீங்கன்னா எப்படி இருக்கும்? லோகோ பைலட்டுக்கு அதான் கேட்குறேன், அந்த வண்டியை நீங்க ஓட்டுறீங்கன்னா அதே போல அதே தான் வந்து பைலட்டுக்கும் பொருந்தும். சேம் அகமதாபாத் மாதிரி ஆச்சுன்னா இன்னொரு மிகப்பெரிய டிசாஸ்டர் சார் அது. சார் நீங்கள் இப்போது நான் வந்து என்கொயரி கமிஷனில் அகமதாபாத் 12th June இப்படி ஆச்சுன்னொன்னே அந்த பைலட் நம்ம அந்த இதில் டிஸ்கஸ் பண்ணோம், அது என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம அது இதே கேட்டார், நம்ம எடிட்டரே கேட்டார். அப்போ நான் சொன்னேன் இந்த டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, எதுக்கு சார்னு கேட்டார். அவர் முன்னாடி ரெஸ்ட் எடுத்தாரா, அவருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மயக்க நிலை வரக்கூடிய ஒரு மென்டல் இது இருந்ததா, இந்த மாதிரி ஃபிசிக்கலி இருந்தாரா, அவர் ஏதாவது எமோஷனலி அப்செட்டாக இருந்தாரா, உங்களுக்கு தான் தெரியல. அவருக்கு ஒரு சூசைடல் டெண்டன்சி என்னோட இந்தியன் ஏர்லைன்ஸ் பைலட்டே ஒருத்தர் வந்து அளந்தார் சேனலில், வந்து தமிழ் ஆள் தான். அந்த அகமதாபாத் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இதோட என்கொயரியோட டைரக்ஷனே மாறிடும். அதெல்லாம் இருக்கட்டும் சார், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை, போதுமான ரெஸ்ட் இருந்தால் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இப்போ பிரச்சனை எங்கே வரோம்னாக்க, நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பைலட்டை கொண்டுங்கன்னா, ஒரு விளையாட போகிற ஒரு குழந்தையோட ஒரு நிலைமையோடு அவர் போனார்னா எவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக போகும். கரெக்ட்.
எம்மன்னு இருக்கிறான். சார் அதில் ஒரு 15% தான் வந்து க்ரூ வந்து ரெக்யூர் பண்ண போறாங்க. இதுல இண்டிகோவுக்கு என்ன பிரச்சனை சார்? 15% ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். இல்லை ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறீங்களே 15% ஒரு ஒரு 425 ஏர்க்ராஃப்ட்டுக்கு 5 செட்னு வச்சா 2000 செட்டு வேணும். ஓகே 2000 செட்ஸ் ஆஃப் க்ரூ. ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு 5 செட்டு க்ரூ வேணும். ஓகே ஆவரேஜாக சொல்கிறேன். அந்த 5 செட்டு க்ரூவில் இவங்ககிட்ட ஐ திங்க் 3.5 செட்டு தான் இருக்குது. ஓகே இதில் ப்ராப்ளம் என்னென்னா டு கெட் தட் க்ரூ ரெக்ரூட் பண்ணுறது. இந்த ரெக்ரூட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற எனக்கு வந்து இந்த புஷ்பக் ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லோ இந்த புஷ்பக் ஏர்க்ராஃப்ட் பார்த்துருக்கீங்களே, அந்த ஏர்க்ராஃப்ட் பண்ண டேரெக்டாக நீங்கள் ஒன்றும் ஏர்பஸ் எல்லாம் எடுக்க முடியாது. முதல்ல ஏர்பஸ்க்கு டெக்னிக்கல் கிளியர் பண்ணோம், கிரவுண்ட் ஸ்டாஃப் கிளியர் பண்ணோம், சிமுலேட்டர்ஸில் கிளியர் பண்ணோம், அப்புறம் ஆன்போர்டு ஏர்க்ராஃப்டில் வந்து ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொண்டு போவாங்க அப்சர்வேஷனாக, அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் டு ஆல் அதர் திங்ஸ், மெடிக்கல் என்டார்ஸ்மெண்ட் அதெல்லாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ரூட் செக், பர்ஃபார்மன்ஸ் செக், இது வந்து ஃப்ளைட் எக்ஸாமினரில் ஆன்போர்டில் செக் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களை அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே அந்த காக்பிட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்து வைப்பாங்க. ஓகே ஒரு 6-7,000 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ண உடனே நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கமாண்டரில் உட்காந்து வைப்பீங்க. இந்த ஒரு கோ பைலட்டுக்குள்ளே நுழைஞ்ச உட்காந்துங்கள அதுக்கு ஒரு ஆளுக்கு 6 மாதம் ஆகும். ஓகே கோ பைலட்டாக உள்ள நுழைவதற்கே. அதாவது நீங்கள் முதல்ல பேசிக் சிபிஎல்லாம் பண்ணியிருக்கணும். கமர்ஷியல் பைலட்ஸ் லைசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு எக்ஸாம் இருக்குது. ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட்ஸ் லைசன்ஸ் எல்லாம் இருக்குது, ஏடிபிஎல்னு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் முதல்ல இந்த பேசிக் சிபிஎல் இருக்குல்ல, கமர்ஷியல் பைலட்ஸ் லைசன்ஸ், அதை முதல்ல வாங்கிட்டு வரணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போவாங்க, அமெரிக்காவுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு வந்தோன்னே அவன் ஒத்துக்க மாட்டான். நீ எனக்கு எதிர்க்க ஒரு லோக்கலாக ஒரு லக்னோலையோ ஒரு பாண்டிச்சேரியிலையோ ஒரு ஃப்ளைங் கிளப்பில் போய் எனக்கு ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாம்போம். ஓகே ஸோ அங்கே நீங்கள் போய் ஃப்ளை பண்ணி கொடுங்க. ஸோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். நான் வந்து ஒரு நீங்கள் இந்த டாபிக் சொன்னதுனால ரெக்வயர்மெண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு டிடிஎஸான ப்ராசஸ். டைம் இருக்குதுக்கு, டைம் தேவைப்படும், டைம் எடுக்கும். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை எடுக்கிற மாதிரி ஏர்கிராஃப்ட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னா இந்த இண்டிகோ பிரச்சனை எப்போ சில குறைய வாய்ப்பு இருக்குது? எப்போ நார்மலுக்கு வர வாய்ப்பு இருக்குது? இப்போது ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கோ. யார் நம்பாளுங்க கவர்மெண்ட்லேருந்து இண்டிகோவுக்கு சொல்லியிருக்காங்க 10/2/2026 இது ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீ ஷெடியூல்னு எழுதி வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கி நம்ம அரசு கமிஷன்லாம் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி அவங்க வருவாங்க. ஐயா நான் இதை பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, எனக்கு இன்னொரு 3 மாதம் கொடுங்க. ஓ டைம் வாங்கி காலத்தை ஓட்டலாங்கிற மைண்ட் செட்டுக்கு இண்டிகோ வந்துட்டாங்க சார். ஒரு 6 மாதம் டைம் வேணுங்கிறீங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லையா சார் இண்டிகோவுக்கு? இல்லை அதெல்லாம் இருக்குது. அது எப்போ வரும்னாக்க உங்களை முறுக்கினா தான் வரும். ஏன் கவர்மெண்ட் வந்து இண்டிகோவை முறுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்? அதுதான் சொல்கிறேன்னே, இது அதாவது ஓரளவுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன பொம்மை நினச்சின்றது வந்து பெரிய பூதம் ஆயிடுச்சு இப்போ. ஆமாம், அந்த பூதத்தை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது வெயிலில் இந்த சேலை மாதிரி இருக்குது, அது பார்த்து எடுக்கணும். நீங்கள் டபார்னு நாளைக்கு நீங்கள் வந்து நாளையிலேருந்து உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஜெட் ஏர்வேஸ்க்கு என்னாச்சு? ஒரு மார்க்கெட் இவனை விட குவாலிட்டியில் இன்க்ளூடிங் யூஎஸ் வரைக்கும் அவன் போயிட்டு இருந்தான். அப்படியே வித்தின் 1 மந்தில் அப்படியே பொடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜெட் ஏர்வேஸ் 1 மந்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக பொடி ஆகிட்டான். அதில் எத்தனை பேருக்கு வேலை போச்சு? இப்போது இந்த 425 ஏர்க்ராஃப்ட் இருக்குங்க. நான் சொன்னேன் ஒரு 4 செட் இருக்காங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கினாலே 1600 பைலட்ஸுக்கு வேலை போயிடும். ஆமாம், கேபின் க்ரூ, கிரவுண்ட் ஸ்டாஃப், அது மட்டும் இல்லை ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா டே 1லேருந்து நீ டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் எனக்கு தான் நீ கட்டுப்படணும், நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதாவது இந்திய அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துகிறாங்களா சார் இண்டிகோ இந்த இஷ்யூவை? த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? கவர்மெண்ட் இப்போ தானே முடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ தான் முடிச்சிருக்காங்க. எஸ் நீங்கள் ஐ திங்க் ஒரு 4 days முன்னாடி தான் எவ்வளோ ஹையஸ்ட் ஃபேர் கேப் பண்ணணுங்கிறத வந்து ஒரு ரெகுலேஷனாகவே கொண்டுட்டாங்க. அந்த ரெகுலேஷன் போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டிங் உங்கள்கிட்ட அந்த சர்க்குலர் இருக்கா உங்ககிட்ட? இல்லைன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது அந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு வந்து இந்த இப்போ அரசியல்லாம் சொல்கிறாங்க தோழமை சுட்டு. இது எப்படின்னா இந்த ஹையஸ்ட் ஃபேர் வந்து இட் இஸ் ஸ்டில் த ஆப்ரேஷன் ஸ்டெபிலைஸ். இன்னைக்கு சென்னை டு டெல்லி 80,000 ரூபாய் வரைக்கும் ஃபேர் போயிட்டு இருக்கு சார். ஆமாம்,
சாமானியனால இல்லை பறக்கவே இப்போ இப்போ முடியாது அந்த 4 நாளாக கம்மியாயிடுச்சு. கம்மியாயிருக்காமா. அந்த 82,000 ரூபா பண்ணும்போது இப்போ அது என்ன சொல்கிறீங்க, டில் த ஆப்ரேஷன் ஸ்டெபிலைஸ். எப்போ ஸ்டெபிலைஸ் ஆகும் இந்த ஆபரேஷன்? இல்லை இப்போ வந்து இண்டிகோ சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லை என்னால் பண்ண முடியல, நான் வந்து ஆப்ரேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறேன்னு சொன்னால் அகைன் 80,000 ரூபாய்க்கு வந்துடும். சார் இந்த நார்மலாக இந்த இண்டிகோ ஃப்ளைட்ஸ் இந்த டிலேலாம் இல்லாமல் நார்மலாக ஆகிறதுக்கு எத்தனை நாள் சார் எடுக்கும்? இந்த புது சர்க்குலர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இப்போ இருக்கிற இண்டிகோவுடைய இது ஃப்ளைட்டை கர்டெயில் பண்ணால் தான், அதாவது ஒரு 2200 அது வந்து ஒரு 1600 to 1700 கொண்டா தான் இருக்கிற க்ரூவை வச்சு ரன் பண்ணி இருக்கிற குரூவை வச்சு ரன் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸு, எந்த சிட்டி பேரும் விடக்கூடாது. தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வராங்கன்னாக்கா அது 7 நாளைக்கு ஒத்துக்கலாம். மெட்ராஸ் டெல்லி இதுக்கு 12 ஃப்ளைட்டு. ஓகே, அது வந்து ஒரு 6 ஃப்ளைட் ஆக்குங்க, 7 ஃப்ளைட் ஆக்குங்க. மெட்ராஸ் கல்கட்டா எதுக்கு 6 ஃப்ளைட்டு, ஒரு 4 ஃப்ளைட் போட்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் இதே தான் ஓடின்னு இருக்கும். அது இண்டிகோ தான் இந்த கர்டைல் பண்ணணுங்கிறீங்க? இண்டிகோ தான் கர்டைல் பண்ணோம். அதை வந்து ஓவர்சீ பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், அது ஏதோ ஓவர்சீயிங் கமிட்டி, அது இதெல்லாம் போடுறாங்க. இப்போ இண்டிகோ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டையே மிரட்டி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும், என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது வருங்காலங்களில்? இல்லை, நீங்கள் வந்து யூ ஷுட் கவர்மெண்ட், அதாவது அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், நாங்கள் தான் அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், அதுக்கு இருந்தால் நீ இரு, இல்லைன்னா நீ போகணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்ல வரீங்க? கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஓகே, அதாவது ப்ரைவேட் ஏர்லைன்ட்ட சொன்னாப்பா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், வில் கிவ் யூ ஆல் ஹெல்ப். ஓகே, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் கமிட்டிஸ்லாம் கொடுக்குறோம், எங்களுடைய இது ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இப்போ ஏர் இண்டியாவில் என்ன பிரச்சனை? இப்போ ஏர் இண்டியாவில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அந்த மாதிரி நீ இரு. ஓகே, டொமஸ்டிக்கில் உண்மையானங்கிறது தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி இந்த ஆர்ம் ட்விஸ்டிங் வேலை? இது இப்போ கவர்மெண்ட்டில் என்னாச்சு, நம்ம பேசஞ்சர் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க இண்டிகோ. பேசஞ்சர் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க சமீபத்தில் அந்த இஷ்யூவின் காரணமாக. இல்லை, இஷ்யூவின் காரணமாக பேசஞ்சர் வந்து ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணல, கசாப் கடை மாதிரி வெட்டி போட்டாங்க அவங்க. உண்மைதான். அவன் வந்து பாவம் ஒரு 20,000 ரூபாய்க்கு மெட்ராஸ் டெல்லி போனவனை போய் 82,000 ரூபா கட்டு, இல்லைன்னா இங்கேயே உட்காருனாக்கா அவனுக்கு என்றைக்கு ஃப்ளைட் வருன்னே தெரியாத மாதிரி நிலைமையில் இருக்கும். நம்ம உடனே நம்ம கவர்மெண்ட்டில் இன்டர்ஃபியர் பண்ணாங்க. ஐ டோன்ட் சே நோ, அது வந்து அவங்க கவர்மெண்ட்டுடைய கடமை. நம்ம உடனே சொல்லிவிடுவோம், நீங்கள் எதுக்கு நான் உங்களை ரெப்ரசன்ட். ஆனால் கவர்மெண்ட் அங்கேயும் ஓவர் டூயிங், ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறான். இண்டிகோ ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் ஐஆர்டிசி மூலமாக ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க. 72 hours டைம் கொடுக்குறேன், இருக்கிற குரூவுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட்டை கர்டைல் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஏன் இவர்களுக்கு அந்த திராணி இல்லை? ஏன் இல்லை? யோசிங்க மக்களே, நீங்கள் தான் ஓட்டு போட்ட மக்கள். நானும் உங்களுடைய சாமானியனாக நான் ஏர்லைனில் இருந்தேங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி. இப்போ நான் பொதுமக்கள் ஒருத்தர் ஏதோ ஏர்லைனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச கற்பூர வாசனை தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால இந்த கேள்விகள்லாம் மக்கள்கிட்ட இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி மாட்டுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காது. அது வந்து காலத்தின் கட்டாயம், யதார்த்தம். ரொம்ப நன்றி மோகன் சார். அதாவது இந்த இண்டிகோ ஃப்ளைட் டிலே பற்றி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக சாமானியனுக்கும் புரியும் வகையில் பேசியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கவர்மெண்ட்டே அடி பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் அவங்கள கர்டைல் பண்ணணும். அதே போல் இண்டிகோவுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இருக்கக்கூடிய க்ரூவை வச்சு எவ்வளோ ஃப்ளைட்ஸை ரன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ளைட்ஸை தான் ரன் பண்ணணும் அப்படின்னு 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அரசாங்கம் ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்து இண்டிகோவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற டோனில் உங்களுடைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. அதில் ஒரு சப்ளிமெண்ட்டாக சொல்லிவிட்றேன். இது எல்லாத்துக்கும் பாவம் அந்த காசு கொடுத்து ஒரு மக்கள்னு ஒருத்தர் போகிறாங்களே, அவங்கள ஞாபகம் வச்சுன்னு முடிவுகள் எடுங்க. அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், இண்டிகோ மாதிரி இருக்கிற ஏர்லைன்ஸுக்கு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதன். தேங்க்யூ வெரி மச்.